பிரியமான வேதாராய்ச்சியர்களே, இன்று நாம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். இங்கே கர்த்தருடைய ஊழியத்திலே எப்படி எல்லா சூழ்நிலைகளிலேயும் தேவனுடைய ஆறுதல் நமக்கு கிடைக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல ஒரு ஊழியக்காரனுக்கு எது தேவை என்பதை இப்பொழுது பார்க்க போகிறோம். இதை வாசிக்கும் எவருமே இப்படிப்பட்ட காரியங்கள் யாருடைய வாழ்க்கையிலே காணப்பட முடியும் என்று வியக்கலாம். நம்மில் எவருமே இந்த உயர்ந்த அளவிற்கு அளவிடப்பட முடியாது. ஆனால் பிரியமானவர்களே, நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இன்னமும் நாம் தேவனுடைய ஆறுதல் என்ற பகுதியிலே தான் இருக்கிறோம். வாழ்க்கையில் கர்த்தருடைய ஊழியத்திலே எல்லா சூழ்நிலைகளிலேயும் எப்படி தேவனுடைய ஆறுதல் நமக்கு கிடைக்கிறது என்பதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். இந்நாட்களிலே ஊழியர்களுக்கும் சபை விசுவாசிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னும் கோடானது அழிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. சிலருக்கு போதிக்கும் வரம் இருக்கிறது, இன்னும் சிலருக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கும் வரம் இருக்கிறது. சிலருக்கு தங்கள் சொந்த மொழி பேசும் இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு சென்று மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும் வரம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தர் வரங்களை கொடுத்திருக்கிறார். எனவே முழு நேர ஊழியத்தை செய்கிறவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இடையிலே பெரிய கோடு வரைய வேண்டிய அவசியமில்லை. நாம் யாவருமே உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் ஒரு முழு நேர ஊழியராக இல்லாமல் ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள் என்றாலும், கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே எனக்கு எந்த பொறுப்பு இருக்கிறதோ அதே பொறுப்பு உங்களுக்கும் இருக்கிறது. எனக்கு கற்றுக் கொடுக்கும் வரம் இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை ஒரு வங்கியின் மேலாளராக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைமை பொறுப்பினை ஏற்று நடத்தலாம், அல்லது ஒரு ஓட்டுநராக இருக்கலாம், அல்லது வீட்டிலே குடும்பத்தை பொறுப்பாக கவனிக்கும் ஒரு நல்ல மனைவியாக, ஒரு அருமையான தாயாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே உங்களுக்கும் பொறுப்பு உண்டு. திருச்சபையிலே கர்த்தர் சிலரை தம்முடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாகவும், இன்னும் சிலரை போதகராகவும் இருக்கும்படியாக நியமித்திருக்கிறார். இன்னும் சிலரை திருச்சபையை வழிநடத்தும் பொறுப்பிலே இருக்கும்படியாக ஊழியத்தின் பல்வேறு காரியங்களை கவனிக்கும்படியாக வைத்திருக்கிறார். இவையெல்லாம் எதற்காக என்றால், விசுவாசிகள் பணிவிடை செய்ய ஏற்ற விதமாக ஆயத்தப்படுத்துவதற்காகவே. முன்பு ஒரு முறை நான் சொன்ன அதே காரியத்தை மீண்டும் ஒரு முறை சொல்ல விரும்புகிறேன். மேய்ப்பன் ஆடுகளை உற்பத்தி செய்கிறவன் அல்ல, ஆடுகளை உற்பத்தி செய்கின்றன. அநேகருடைய எண்ணம் என்னவென்றால், செய்தியாளர்கள் தான் அநேகரை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். திருச்சபையில் உள்ள விசுவாசிகளை இந்த பணிக்கென்று ஆயத்தம் செய்யும்படியாகத்தான் திருச்சபையிலே ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே வளர்ச்சி இல்லாமல் காணப்படுவதற்கு காரணம், சபை விசுவாசிகள் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்துச் செல்லும் பொறுப்பை உணரவில்லை. அந்த திருச்சபையின் போதகர்களும் தங்கள் திருச்சபை மக்கள் ஆத்தும ஆதாயம் செய்வது முக்கியமானது என்பதை உணரவில்லை. தனிப்பட்ட விதத்திலே உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதிலே உங்கள் பங்கு என்ன? நானோ இந்த தேசத்திலே வேறொரு ஊழியரோ செய்ய முடியாத ஒரு ஊழியத்தை உங்களால் செய்ய முடியும். சிலர் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த ஒரு செய்தியாளரின் செய்தியையும் கேட்கப் போகிறதில்லை. ஆனால் நீங்கள் பேசும்பொழுது கவனித்து கேட்கிறார்கள். நீங்கள் உற்சாகப்படுத்தினால் சிலர் சில செய்திகளை கேட்க முன் வருவார்கள். இன்று வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்கிற சிலர் மற்றவர்களுக்கு செய்தியை கொடுக்க முடியாமல் இருக்கிறார்கள். ஆனால் செய்தி குறுந்தட்டுகளை வாங்கி மற்றவர்களுக்கு விநியோகம் செய்கிறார்கள். ஒரு தொழிலதிபர் கர்த்தருடைய வார்த்தையினாலே தொடப்பட்டபடியினாலே அவர் இந்த செய்தி குறுந்தட்டுகளை வாங்கி தன்னுடைய தொழிலிலே அறிமுகமானவருடைய வீடுகளுக்கும் தன்னிடத்திலே வேலை செய்கிறவருடைய வீடுகளுக்கும் சென்று அதை விநியோகம் செய்கிறார். மற்றும் ஒரு சமயத்திலே அவர் இந்த நிகழ்ச்சிகளை குழுவாக சேர்ந்திருக்கும் ஒரு கூட்டத்திற்கு போட்டு காண்பிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்படி இந்நாட்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறீர்கள்? இங்கே பவுல் கேட்பது என்ன? தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாக பெறாதபடிக்கு என்று சொல்கிறார். எப்படி ஒருவர் தேவனுடைய கிருபையை விருதாவாக பெற்றுக்கொள்ள முடியும்? தேவன் உங்கள் மேலே கிருபையையும் இரக்கத்தையும் பொழிந்திருக்கிறார். தேவனுடைய மகா பெரிய கிருபையையும் இரக்கத்தையும் பெற்று தேவனுடைய கிருபையினாலே கிடைத்த ரட்சிப்பை குறித்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டே மாம்சீகமாக வாழ்க்கையை நடத்திவிட முடியும். அப்படிப்பட்டவர்கள்தான் வாழ்க்கையை விருதாவாக பெற்றிருக்கிறார்கள். தேவனுடைய இருதயத்திலே நமக்கு இருக்கும் அன்புக்கு மறு உத்தரவாக இன்று நாம் எதை செய்திருக்கிறோம்? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே, இதோ
இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இன்று அநேகர் சொல்கின்ற காரியம் என்னவென்றால், இப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, என்றாவது ஒரு நாள் அவரை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்வார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்வதை பிந்தி போடுவார்கள். சிலர் தங்களுடைய பட்டணத்திற்கு ஏதாவது ஒரு சுசேஷ ஊழியர் வர வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஒரு பெரிய கூட்டத்திலே தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வேன் என்பார்கள். நீங்கள் யார் என்பது எனக்கு தெரியாது. நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் ரட்சிக்கப்படாத ஒருவராக இருப்பீர்கள் என்றால், இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள். உங்கள் கடிகாரத்தை சற்றே எட்டி பாருங்கள். இப்பொழுது நேரம் எதுவாக இருந்தாலும் இதுதான் நீங்கள் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள ஒரு சிறந்த நேரம். சிலர் கேட்கலாம், நாளைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாதா என்று கேட்கலாம். ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நாளையை குறித்து உங்களுக்கு யாரும் வாக்கு கொடுக்கவில்லை. நாளைக்கு நடப்பது நமக்கு தெரியாது. நாளையை குறித்தும் அடுத்த மாதத்தை குறித்தும் அடுத்த ஆண்டை குறித்தும் பெரிய திட்டங்களை வகுத்த அநேகர் நாளை, அடுத்த நாளை காணாமல் கடந்து சென்றிருக்கிறார்கள். எனவேதான் தேவன் இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள் என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 6:3 இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் நடக்கையை குறித்து மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். ஊழியம் குற்றப்படாமல் இருக்கும்படி நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு சொல்வதனாலே மற்ற ஒருவரின் இருதயத்தை புண்படுத்தாமல் இருப்பது என்பதல்ல. நீங்கள் திருச்சபையிலே பணிவிடை செய்யும் பொழுது மற்றவருடைய உணர்ச்சிகளை பாதிக்காமல் இருக்க முடியாது. சிலர் எதற்கெடுத்தாலும் தங்களுடைய உள்ளத்தை புண்ணாக்கிக் கொள்வார்கள். நீங்கள் அவரை பார்த்து பேசவில்லை என்றால் நீங்கள் அவர்களை தவிர்ப்பதாக எண்ணுவார்கள். நீங்கள் அவரிடத்திலே போய் பேசுவீர்கள் என்றால் அவர்களுக்கு இடையூறு செய்வதாக நினைப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் கடிதம் எழுதுவீர்கள் என்றால் அவர்களுடைய பணத்திற்காக தான் நீங்கள் கடிதம் எழுதினீர்கள் என்பார்கள். அவர்களுக்கு எழுதவில்லை என்றால் அவர்களை புறக்கணிக்கிறீர்கள் என்று சொல்வார்கள். நீங்கள் போய் அவர்களை சந்திப்பதை நிறுத்துவீர்கள் என்றால் அவர்களை குறித்து உங்களுக்கு அக்கறை இல்லை என்று சொல்வார்கள். நீங்கள் அவரை சந்திக்கும்படியாக செல்வீர்கள் என்றால் அவருடைய பணியை நீங்கள் பாதிக்கிறீர்கள் என்று கூறுவார்கள். ஒரு உணவு விடுதியிலே இப்படியாக ஒரு வாசகம் காணப்படுகிறது. எங்களால் எல்லாரையும் பிரியப்படுத்த முடியாது, ஆனால் நாங்கள் முயற்சி செய்கிறோம் என்பதுதான் அந்த வாசகம். ஊழியம் குற்றப்படாதபடிக்கென்றால் பொருள் என்ன? எந்த ஒரு மனிதனும் உங்களை கையை நீட்டி இந்த மனிதனுடைய வாழ்க்கையினாலே தான் அவன் கூறும் ரட்சிப்பை குறித்து எனக்கு கவலை இல்லை என்று சொல்லக்கூடாது. அதாவது வாழ்க்கைக்கும் நாம் கூறும் நற்செய்திக்கும் ஒத்து போக வேண்டும். தொடர்ந்து வருகிற வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஊழியக்காரனிடத்திலே காணப்பட வேண்டிய குணநலன்களை குறித்து கூறுகிறார். 2 கொரிந்தியர் 6:4 மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும். மிகுந்த பொறுமையிலும், இதுதான் அந்த பட்டியலிலே முதலாவது வருவது. ஆம், கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு மிக அவசியமான ஒரு குணநலன் இது. இந்த பொறுமை 2 காரணங்களினாலே ஊழியக்காரர்களுக்கு மிக அவசியம். முதலாவதாக, கர்த்தருடைய வார்த்தைகளை விதையைப் போல விதைக்கும் பொழுது அது கனி கொடுப்பதற்கு சில காலங்கள் ஆகிறது. அதுவரை பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது ஊழியக்காரனுடைய முக்கியமான குணநலன். இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டதே, ஊழியத்திலே பலனில்லையே என்று சோர்ந்து போகாமல் பொறுமையோடு கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் பலன் தருவார். இரண்டாவதாக, கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கும் பொழுது பற்பல விதமான எதிர்ப்புகள் வரலாம். அந்த எல்லா சூழ்நிலைகளிலேயும் பொறுமையோடு கர்த்தரை சார்ந்து கொள்ள ஒரு ஊழியக்காரன் கற்றுக்கொண்டவனாய் இருக்க வேண்டும். அடுத்ததாக, உபத்திரவங்களிலேயும் என்று வாசிக்கிறோம். வேத புத்தகத்தில் நாம் பார்க்கிற ஒவ்வொரு ஊழியருக்கும் ஒவ்வொரு விதமான உபத்திரவங்கள் வந்தது. அதே போல இன்றைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. அதை ஊழியர்கள் மறந்து போகக்கூடாது. மூன்றாவதாக, நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும். பல கஷ்டங்களின் மத்தியிலேயும் பற்பல விதமான மக்களுடைய இடுக்கண்களிலேயும் கடந்து வந்தவர்கள் இதை புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கும் சில ஊழியர்கள் ஒருவேளை 2 வேளை என்று உணவருந்தி பல நெருக்கங்களிலேயும் தங்கள் ஊழியங்களை தொடர்கிறார்கள். பிரசித்தி பெற்ற ஊழியர் ஒருவர் தனது அனுபவத்தை குறித்து எழுதும் பொழுது இவ்விதமாக எழுதியிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட இடத்திலே செய்து கொடுக்கும்படியாக அவர் கடந்து சென்றிருக்கிறார். 3 நாட்கள் அங்கே அவர் பிரசங்கித்திருக்கிறார். அந்த 3 நாட்களும் அவர் உணவருந்தவில்லை என்கிறார். செய்தியை கேட்க வந்தவர்கள் அவர் விசுவாசத்திலே வாழுகிறவர் என்று எண்ணிக்கொண்டார்கள். எனவே ஒருவருமே அவருடைய உணவை குறித்து அவரிடத்திலே பேசவில்லை. உணவிற்காக எந்த பணமும் அவருக்கு கொடுக்கவில்லை. அடுத்த நாள் காலையிலே உணவுக்காக படுக்கையிலே அவர் காத்திருக்க வேண்டுமா அல்லது புறப்பட வேண்டுமா என்று எண்ணி அவர் புறப்பட்டு கொண்டிருந்த பொழுது அடைக்கப்பட்டிருந்த அவருடைய கதவிற்கு கீழாக
ஒரு கடிதம் உள்ளே தள்ளப்பட்டது. அதற்குள்ளே ஒரு சிறிய தாளிலே கிறிஸ்தவ ஐக்கியத்தின் வெளிப்பாடு என எழுதப்பட்டு ரூபாய் 400 வைக்கப்பட்டிருந்ததாம். அப்பொழுதுதான் அவர் புறப்பட்டு போய் 4வது நாளான அன்று தன்னுடைய காலை உணவை உண்டேன் என்று எழுதியிருக்கிறார். இந்த உபத்திரவங்களும் நெருக்கங்களும் என்ன என்பதை அறிந்த பலர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இளைய தலைமுறையினர் இதை அறியார்கள். வயது சென்றவர்களை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் கடந்த நாட்களிலே அவர்கள் கடந்து வந்த கடினமான பாதைகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும். பவுலப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்த இந்த அடிகள் என்றால் என்ன என்பதை மிகச் சிலரை உணர்ந்து கொள்ள முடியும். அடிகள் என்று சொல்லும் பொழுது ஒரு கம்பினாலே 40 அடிகள் அடிக்கப்படுவது. சில வேளைகளிலே யாராவது கூறிய 1-2 வார்த்தைகள் கூட நம்மை எந்த அளவு அடித்து விடுகிறது இல்லையா? பவுலப்போஸ்தலன் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே ஊழியத்திலே பெற்ற அனுபவங்களைத்தான் இவ்வாறு எழுதியிருக்கிறார். இந்த காலங்களிலே மிகச் சிலரே இப்படிப்பட்ட பாதைகளை கடந்து வருகிறார்கள். காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும். ஆனால் இவை எல்லாமே பவுலப்போஸ்தலன் வாழ்க்கையின் பங்காக இருந்தன. தொடர்ந்து ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே காணப்படும் இன்னும் சிலவற்றை அவர் கூறுகிறார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள், கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும். இந்த பட்டியலிலே முதலாவதாக கற்பிலும் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வாழ்க்கை பரிசுத்தம் நிறைந்ததாய் காணப்பட வேண்டும். பரிசுத்தம் குறைவாக இருக்கும் பொழுது ஊழியம் பாதிக்கப்படுகிறது. ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலே பாவம் காணப்படும் பொழுது, அசுத்தம் காணப்படும் பொழுது, கற்பில் அவன் தவறும் பொழுது அது தேவனுக்கும் வேதனை கொடுக்கிறது, ஊழியத்திலும் ஆசீர்வாதம் இருக்காது. அடுத்ததாக அறிவிலும் என்று வாசிக்கிறோம். ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் வேதாம கல்லூரியிலே படித்தது போதும் என்று இல்லாமல் தொடர்ந்து தன்னுடைய அறிவை வேத வசனங்களிலே வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை குறித்த அறிவும் விழிப்புணர்வும் தேவை. அடுத்ததாக நாம் பார்ப்பது நீடிய சாந்தத்திலும் தயவிலும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கோபப்படும்படியாக, எரிச்சல் படும்படியாக பல வார்த்தைகளை கவனிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் கிறிஸ்துவைப் போல, சத்தமிடாத ஆட்டை போல சாந்தமுள்ளவராக வாழ வேண்டும். மட்டுமல்ல, மற்றவர்கள் மேலே கரிசனையோடு தயவோடு தேவை உள்ளவர்களுடைய தேவைகளை புரிந்து கொள்ளும் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த குணநலன் எப்படி வருகின்றது? பரிசுத்த ஆவியினாலும் மாயமற்ற அன்பினாலும் தான் வர முடியும். பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் இல்லாமல் ஒரு ஊழியர் செய்தி கொடுக்க முற்படுவார் என்றால் அது பரிதாபமானதாயிருக்கும். எந்த ஒரு ஊழியக்காரனும் தன்னுடைய அனுபவத்தின் அடிப்படையை சார்ந்தோ அறிவின் அடிப்படையை சார்ந்தோ செய்தி கொடுக்க செல்லாமல் முற்றும் முழுவதும் ஆவியானவரை சார்ந்து கொண்டே அவருடைய வார்த்தையை கொடுக்க முயற்சிக்கும் பொழுது அது ஆத்துமாக்களை தொட முடியும். ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே உண்மையான அன்பு மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. மாயமற்ற ஒரு அன்பு காணப்பட வேண்டும். தூயாவியானவரே அதை கொடுக்கிறார். 7வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது சத்திய வசனத்தினாலும் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கிறவர்கள் கர்த்தருடைய வேத வசனத்தை சரியானபடி அறிந்திருக்க வேண்டும். திவ்ய பலன் என்பது தூய ஆவியானவருடைய பலன். கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும் முன்னதாக அவருடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபித்து அவருடைய பலனை பெற்று செல்ல வேண்டியது மிக மிக அவசியமானது. நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் ஒரு நேர்மையான வாழ்க்கை காணப்பட வேண்டும். 8 முதல் 10 வசனங்களிலே மேலும் 9 முக்கியமான குணநலன்களை குறித்து அவர் பேசுகிறார். வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 6, 8 முதல் 10 வசனம் வரை. கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். கனத்திலும் கனவீனத்திலும் சிலர் ஊழியர்களை கனப்படுத்துகிறார்கள்,
இன்னும் சிலர் கனவீனப்படுத்துகிறார்கள். துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் சிலர் ஊழியர்களை குறித்த சிறப்பான காரியங்களை பேசுவார்கள். இன்னும் சிலர் ஊழியர்களை தரக்குறைவாகவும் பேசுவார்கள். இருந்தாலும் ஊழியர்கள் தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். ஷேக்ஸ்பியர் எழுதிய ஒரு நாடகத்திலே ஒரு கதாபாத்திரம் இவ்வாறு சொல்லும்படியாக அவர் எழுதியிருக்கிறார். என்னுடைய எதிரிகள் வெளிப்படையாகவே என்னை ஒரு கழுதை என்கிறார்கள். எனவே என்னுடைய எதிரிகளினாலே என்னை குறித்த அறிவை நான் பெற்றுக்கொள்கிறேன். என்னுடைய நண்பர்கள் என்னை கீழ்த்தரமாக பேசுகிறார்கள். ஏன் இவ்வாறு அவர் சொல்லுகிறார் என்றால், முகஸ்துதியானது நம்மை குறித்து குறை கூறுவதை விட அதிக கேடான காரியத்தை நமக்கு செய்கிறது என்று சொல்லுகிறார். அடுத்ததாக, எத்தர் எனப்பட்டாலும் நெஜஸ்தராகும். ஊழியக்காரரை பலர் எத்தர் என்று சொல்லலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் உண்மையும் உத்தமமாக போதிக்க வேண்டும். 9வது வசனத்திலே அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகும் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரரை இந்த உலகம் சரியாக அறிந்து கொள்ளாது. ஆனால் தேவனால் அவர் முழுமையாக அறியப்பட்டவராய் இருக்கிறார். சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும். அப்போஸ்தலனாகிய பவுல் மரணத்தின் இடத்தை எடுத்துக்கொண்டார். இருந்தாலும் அவர் கிறிஸ்துவிலே புது வாழ்வு பெற்றார். தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகும் என்று வாசிக்கிறோம். பலமுறை பாடுகளையும் அடிகளையும் அவர் அனுபவித்தார். கல்லெறியப்பட்டார். இருந்தாலும் அவர் ஜீவனோடு வாழ்ந்தார். 10வது வசனத்திலே துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்கள் என்று வாசிக்கிறோம். ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே துக்கம் வருவதற்கு காரணம் என்ன? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை குறித்த துக்கம், சுசேஷத்தை புறக்கணிக்கிறவர்களுடைய வாழ்க்கை குறித்த துக்கம் ஒவ்வொரு ஊழியக்காரரிடத்திலேயும் உண்டு. இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளே அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் உண்டு. மேலும் தருத்தரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும் என்று பார்க்கிறோம். செல்வந்தனான ஒரு ஊழியக்காரரை பார்ப்பீர்கள் என்றால் கவனமாக இருங்கள் என்று ஒருவர் எச்சரிக்கிறார். ஏனென்றால் கர்த்தருடைய ஊழியம் பிரதானமாக இருக்கும் பொழுது மிக செல்வந்தராக அவர் மாற முடியாது. இன்றைக்கும் பல ஊழியர்கள் தங்களுக்கு கிடைக்கும் எல்லாவற்றையும் ஊழியத்திற்காகவே பூரணமாய் ஒப்படைத்து அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிறார்கள். இறுதியாக ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்று கூறியிருக்கிறார். ஞாபகம் இருக்கிறதா? 1 கொரிந்தியர் நிருபத்தில் அவர் சொல்லும் பொழுது சகலமும் எங்களுக்குரியது என்றார். இந்த உலகம், வாழ்க்கை, மரணம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் உங்களுக்குரியது. நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள். கிறிஸ்து தேவனுக்குரியவர். இதைத்தான் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களிலேயும் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் சகலமும் உடையவர்களாய் இருக்கிறோம். இருந்தாலும் உலகத்திலே நாம் ஒன்றுமில்லாதவர்கள் என்ற வரிசையிலே வருகிறோம். இன்று நாம் கற்றுக்கொண்ட வேத பகுதியிலே ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையை 3 வித்தியாசமான அட்டவணைகளினாலே தெளிவுபடுத்தினார். முதலாவது அவர் கொடுத்த அட்டவணை சரீர பிரகாரமானது. 2வது அவர் கொடுத்த அட்டவணை மனநிலை தொடர்பானது. 3வது அவர் கொடுத்த அட்டவணை ஆவிக்குரியது. இந்த 3 பட்டியல்களுமே முக்கியமானது. கர்த்தருடைய ஊழியக்காரராக இருக்கிறவர்கள் இந்த வேத பகுதியை திரும்ப திரும்ப வாசித்து இந்த குணநலன்களை உடையவர்களாக இருக்கிறோமா என்பதை குறித்து நம்மை நாமே ஆராய்ந்து நிதானித்து ஆண்டவருக்குள்ளே வளர வேண்டியது மிக முக்கியமானது, அவசியமானது. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே உங்களுக்கும் தந்தருள்வாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து உமக்கு ஊழியம் செய்யும் பொழுது வாழ்க்கையிலே தனக்கு காணப்பட வேண்டிய குணநலன்கள் என்று எழுதி வைத்திருக்கிற இந்த 3 பட்டியல்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரராக இருக்கிற ஒவ்வொருவரும் அடிக்கடி இந்த வேத பகுதியை வாசித்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து நிதானிக்க எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். எங்களுக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையை தாரும். உம்மாலே அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்பதை உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் எந்த ஊழியத்திலேயும் நாங்கள் உம்மை சார்ந்து பணிபடை செய்ய நீரே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.